ஸோ எல்லா மாணவர்களுக்கும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ வச்சிருக்க குயில் வந்து பேப்பர்ல எழுதும் பொழுது அவங்க கையில வந்து வெட்டுக்காயங்களோட எழுத்து வந்து அவங்க கையில தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹாரி பாட்டர் வந்து டம்பிள்டோரோட சீக்ரெட் வெப்பன் சொல்லி காட்டுப்பகுதிகளை ஒன்று ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம டொலாரஸ் அம்பரிட்ஜ்க்கு வந்து தெரிய வருது. ஸோ உடனே ஹாரி, ஹெர்மானி 3 பேரையும் கூட்டிட்டு காட்டுப்பகுதிக்குள்ள போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சென்டர்ஸ் சொல்லப்படுற ஒரு உயிரினத்தை வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கழுத்துக்கு கீழே வரைக்கும் குதிரை மாதிரி ஒரு உருவமும் கழுத்துக்கு மேல வந்து மனித உடலும் கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தை வந்து அவங்க கணிப்பாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் மூவில பாத்துக்கிட்டீங்கன்னா யூனிகான்ற குதிரையை வந்து தாக்குற மிருகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி வந்து சென்டர்ஸை மீட் பண்ணுவான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ்குள்ள பிலாசபர் ஸ்டோன்னு ஒன்னு இருக்கு. அதை தேடுறது வந்து வால்டமோர்ட் தான் சொல்லி நம்ம ஹாரிக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்ல வந்து சென்டர்ஸ் வந்து அங்க இருக்கும் பொழுது டொலாரஸ் அம்பரிட்ஜ் வந்து நம்ம ஹாரி பாட்டரை தாக்குற மாதிரி மந்திரக்கோலை நீட்டி இருப்பாங்க. அதே டென்ஷன் ஆன அம்பரிட்ஜ் வந்து எனக்கு எல்லாருமே தலை குனிஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த சென்டர்ஸ் வந்து தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பாத்துக்கிட்டீங்கன்னா சென்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டொலாரஸ் அம்பரிட்ஜ் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருவாங்க.